இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்ம கோண உஜ்ஜி. சென்ற முறை பார்த்தீங்க அப்படின்னா பத்ம உஜ்ஜி அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்த்தோம். இது வந்து பத்ம கோண உஜ்ஜி. பத்ம கோண உஜ்ஜி அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்த ஆசனத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இதில் கிடைக்கும். சரிங்களா? அது என்னென்னா இந்த கை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வயதான பிறகு கை பலகீனமாக இருக்கிறது, கை நடுக்கம் வருது, கை தூக்க முடியாமல் இருக்கிறது, இதை சரி பண்ணும். அதேமாதிரி கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாக பண்ணும். அதேமாதிரி வாத நோய், பக்கவாதம்னு சொல்லக்கூடிய அந்த நோயை வந்து என்னது வராமல் பார்த்துக்கக்கூடியது. அப்படி வந்தாலும் என்னது உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இந்த பத்ம கோணம் வச்சுருக்கு. அதுமாதிரி இந்த விலா சைடு உள்ள நரம்பு மண்டலம் என்ன செய்யும், இதில் சரியாகும். ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த ஆசனம். இந்த பயிற்சி இது பேர் என்னென்னா பத்ம கோண உஜ்ஜி. இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு என்ன செய்யும் அப்படின்னா, சென்ற முறையே உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது ஒரு மனிதன் வந்து நிரந்தரமான சந்தோஷம், தூண்டப்படாத சந்தோஷம் அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. இந்த அன்புனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அன்புனா எல்லாருமே சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்க எப்படி இருக்கோம் நம்ம, அதாவது அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்றுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, நாங்களாம் யாரும் அடிமை கிடையாது சார், நாங்களாம் எங்கள் சுயத்தில் வாழ்கிறோம் சார், நாங்கள் வந்து உப்பு போட்டு சாப்பிட்றோம் சார், அதனால் ரோசம்லாம் எங்களுக்கு இருக்குது சார், அதெல்லாம் டக்குன்னு என்னது எங்களுக்கு அந்த இது நீங்கள் எப்படி அடுத்தவங்களை அடிமையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வியாக இருக்கும். நான் அந்த நோக்கத்தோட சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அது உங்களுடைய சுயம். ஆனால் நம்ம எல்லாரும் எப்படி அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு அடிமைங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது, டிவியை பார்க்குறீங்க. டிவியில் நீங்கள் நினச்சலாம் ஒரு ரிமோட் எடுத்து எந்த சேனல் வேணுமோ நீங்கள் என்ன செய்யுங்க, ஆக்டிவேஷன் பண்ணி விட்டு போயிடுறீங்க. அதேமாரி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சொல்லை சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்மளை பற்றி நம்ம வீட்டுக்காரர் எப்படின்னு நமக்கு தெரியும், நம்ம மனைவி எப்படின்னு நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்க எப்படின்னு நமக்கு தெரியும், நம்முடைய அப்பா எப்படின்னு தெரியும், நமக்கு தம்பி எப்படின்னு தெரியும், நம்ம அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாரையும் பற்றி நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் யாராச்சும் ஒருத்தவங்க யாராச்சும் அவங்கள பற்றி ஒரு குறையை நம்மகிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு குறையை எடுத்துக்கிட்டு வீட்டில் என்னது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ என்ன செய்கிறோம், நம்ம அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களாம் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவிலேருந்து யாராச்சும் வந்துடுறாங்க. அவங்க உறவுக்காரங்க வந்து நீ என்னம்மா இப்படி இருந்தியாமல, என்னப்பா இப்படி இருந்தியாமல நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, சண்டை சச்சரவாக இருக்கும். திரும்ப போய் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை பார்த்தீங்கன்னா சண்டை ஆகி பெருமைய பிரச்சனையில் இருக்கும். அப்போ யார் உனக்கு கடைசியில் இந்த விஷயத்த சொன்னா, யார் சொன்னா நான் கேட்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது அவங்க பேரை சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா திரும்ப இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ ஃபோன் அடித்து கேட்குறாங்க, இதேமாரி ஏன் நீ இதேமாரி சொல்லிட்டு போனேன், விசேஷத்துக்கு வந்தியா போனியா இருந்தியான்னு இருக்கியா, ஏன் தேவையில்லாமல் பேச அப்படின்னு. என்னப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டிங்களா, நான் சும்மா சாதாரணமாக சரி பார்த்தோம் ரொம்ப நாளாச்சு, சரி ஏதாச்சும் சொல்லணும் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்தேன், இதை போய் பெருசாக எடுத்து சண்டை போட்டு நிற்கிறீங்களா, இது ஒரு சாதாரண விஷயம்பா, இதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க. ஆனால் இங்கே அதனால என்ன அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டை சச்சரவு வந்து மன நிம்மதி இல்லாமல் மன நிறைவு இல்லாமல் அவங்க வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சு. புரியுங்களா? இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் லாஸ்ட்டாக புரியுற மாரி என்ன அப்படின்னா அடுத்தவங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு என்னன்ட்டு. இப்போ யாராச்சும் நினச்சா நம்மளை என்ன செய்கிறாங்க, நம்மளை கோவப்படுத்தி பார்க்குறாங்க, யாராச்சும் நினச்சா நம்மளை அள வச்சு பார்க்குறாங்க, யாராச்சும் நினச்சா நம்மளை என்ன சிரிக்க வச்சு பார்க்குறாங்க, யாராச்சும் நினச்சா நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க நினச்சி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்மளை செயல்படுத்துகிறாங்க பாருங்க, அதுதான் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸில் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது பாரு அவனை பாரு நான் அழுவ வைக்கிறேன் பாரு, அவனை பாரு நான் சிரிக்க வைக்கிறேன் பாரு, அவனுக்குள்ளே ஒரு என்ன தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற பாரு அப்படின்னு சொல்லி பந்தயங்கட்டியே சில பேர் நினச்சிவாங்க, இதேமாதிரி செய்வாங்க. அப்போ நம்ம அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு தானே அடிமையாக இருக்கும். அப்போ நம்ம மற்றவங்கள நம்ம சுற்றி உள்ளவங்களை நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்போ என்ன அது இதுலேருந்து விடுபடணும். அப்போ அது எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம எவ்வளோ நம்ம அடிமைத்தனத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தவுடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை வந்து என்ன செய்யணும், உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், நீங்கள் ஒரு மனிதன் இந்த பூமியில் அதாவது சொல்கிறாங்களே எதிரியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மனிதன் எப்படி இருந்தால் எதிரியே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் அதை சொல்கிறேன் எப்படி இருக்கணும்ட்டு. ஒரு மனிதன் அன்பாக இருக்கணும். சரிங்களா? அன்பு என்பது எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்தணும். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துனீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, உங்களுக்குள்ள என்ன செய்றீங்க, எதிரி உருவாங்களா கண்டிப்பாக அவங்களாவே சொல்லிவிடுவாங்க, சரி அவன்கிட்ட ஏன்ப்பா பிரச்சனை பண்ணிட்டு, அவன் சாதாரண நார்மலான ஆளு, அவன் எல்லாத்தையும் நார்மலாக பழகுவான், எல்லாரும் யார் இருந்தாலும் அன்பாக இருப்பான்,
எல்லாரும் யாருக்கும் தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டான், அவனை பற்றி எனக்கு தெரியா, அவனை பற்றி நீங்கள் என்னது எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு என்ன செய்யும் அப்படின்னா அந்த அன்பு வேலை செய்யும். ஏன்னா இன்னைக்கு அன்போடு இருந்தவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, ஜெயிச்சவங்களா இருக்காங்க. அதனால தான் என்ன செய்யறோம், இன்றைக்கும் கடவுளுக்கு இணையாக என்ன செய்கிறாங்கன்னா அன்பாக இருக்கிறவங்கள வந்து பார்க்குறோம். இது மகான்கள்கிட்ட பார்க்கலாம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மகான்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் எடுத்து சொல்லலாம். நமக்கு புரிகிற மாரி பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இயேசுநாதர் எடுத்து சொல்லலாம். சரிங்களா? இயேசுநாதர் என்ன செய்கிறாங்கன்னா சிலுவையில் வச்சு அறையிறாங்க. சிலுவையில் வச்சு அறையும் போது என்ன செய்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியுது அவரை வந்து கொட்டுறாங்கன்னா அவருக்கும் தெரியுது தன்னை வந்து என்ன செய்கிறாங்க சிலுவையில் அறையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வருத்தப்படலை, அவங்க தன்னை காட்டி கொடுத்தவங்க மீது கூட அவர் இது கோவப்படலை. அப்போ சொல்கிறார், பாவம் பிதாவே இவர்கள் என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியும் அப்படிங்கிற. அவங்க என்னன்னே தெரியாமல் செய்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் இதனால் ஒரு தண்டனை கொடுத்துறாரு, அவங்க என்ன செய்யணும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவர் வாழ்த்துறாரு. சரிங்களா? அதேமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இப்போ அன்னை தெரசாவை எடுத்துக்கலாம். அன்னை தெரசாவை பற்றி கேள்விப்படாதவங்களே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன். அவங்க பார்த்தீங்கன்னா தனது அந்த அனாதை விடுதி வச்சு நடத்திக்கிட்டாரு. அப்போ தன் பிள்ளைகளுக்கு உணவு தேவை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடமா போய் என்ன செய்கிறாரு, அந்த உணவு சேகரிக்கிறதுக்காக நன்கொடைக்காக போகிறாங்க. அப்போ ஒரு முறை ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் என்னடா பிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னது காரி மூஞ்சிலே திப்பிடுறாரு. ஒரு கடைக்காரர் வந்து ஒரு ஓனர் அவங்க வந்து திப்பிடுறாங்க. திப்பினவனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. இப்போ நம்மளா தான் என்ன செஞ்சுருப்போம், சாதாரணமாக ரோட்டில் போகும்போதே ஏதாச்சும் காலை தெரியாமல் மிச்சிட்டோம், பஸ்ஸில் தெரியாமல் மிச்சிட்டோம்னா என்ன செய்யறோம், நம்ம ஒரே சண்டை சச்சரவாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோம். ஆனால் அவங்கள பாருங்களேன், அந்த இடத்துல அந்த அம்மா எப்படி இந்த மனநிலை, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்னது, அந்த ஐயா காரி மூஞ்சில் இது பண்ணோன்னே உடனே என்ன செய்கிறாங்க, இப்படி தொடச்சாங்க. தொடச்சிட்டு இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயா எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுத்துட்டீங்க, என் குழந்தைங்கிறாங்க பசியால் தவிக்குது, அதுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு. இப்படி ஒரு அம்மா ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும் அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்க. அப்போ பாருங்கள், அப்படி டக்குன்னு அந்த ஐயா இறங்கி வந்து நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், செஞ்ச தப்பு தான், சரி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? அவங்களுடைய அந்த உணர்வு நிலையை பாருங்கள், அடுத்தது மாறுது பாருங்கள். என்னடா இவ்வளோ அவங்க அசிங்கப்படுத்தியும் என்னது இந்த அம்மா வந்து அந்த இதை கேட்குறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு, அப்போ அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வும் அவருக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன ஒரு செக் எடுத்து என்ன செய்றாரு, அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டோட அதிகமாகவே என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா அன்னை தெரசா போனதுக்கப்புறம் அந்த நிர்வாகத்தை வந்து நிர்வாகம் பண்ணவரும் அந்த ஒருவர். ஏன்னா இன்னைக்கு அந்த அன்போடு இருந்ததுனால தான் என்ன செய்ய முடியுது, அப்படியாப்பட்ட ஒரு நபர் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதேமாதிரி இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், நிறையா இயேசுநாதர், நபிகள் நாயகம், அப்புறம் வந்து என்னது இப்போ அன்னை தெரசா சொன்னோம்ல, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மகான்கள், சித்தர்கள், யோகிகள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அவங்களாம் பாகுபாடு பாட்டாங்க. இந்த மதம், இந்த இனம், இந்த மொழி உள்ளவங்க, இந்த இனத்தவர்கள், இவங்க ஆண்கள், இவங்க பெண்கள் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பார்க்கும் ஒரே ஜீவாத்மா, இந்த பூமியில் பிறந்திருக்க இந்த ஆன்மா, இந்த உயிரோடு இருக்க அந்த ஜீவராசி வந்து என்ன வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்லலாம். இது வள்ளலாரை கூட நம்ம எடுத்து சொல்லலாம். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் தன் மனம் வாடியது அப்படிங்கிற ஒரு செடியை வாடினா கூட என்ன செய்யுது, அவர் மனசு என்னது தாங்க முடியாது, அதுக்கு ஏதாச்சும் நம்ம தேவையான தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தான் என்ன செய்யறாரு, அவர் ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசுறாரு. அது இப்போ பேசுறது மட்டும் இல்லாமல் அது போதிக்கிறாரு, அதுபடி வாழ்றாரு. இப்போ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா போதனை மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக அந்த ஒரு விஷயம் என்னது அனுபவத்தில் இருக்கிறது இல்லை. யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க, சொல்லிட்டு போயிறாங்க 4 பேருக்கு நல்ல விஷயங்களை, ஆனால் அவங்க நடைமுறையில் அதை செயல்படுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் இவங்கெல்லாம் செயல்படுத்தி வாழ்ந்தவங்க. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வள்ளலார் கையெடுத்து கும்புறோம், இயேசுநாதர் கையெடுத்து கும்புறோம், அன்னை தெரசாவாக இருக்கட்டும், எந்த ஒரு மகான்களும் நம்ம வணங்குறது காரணம் அன்பை போதிப்பது மட்டுமல்லாமல் அதுபடி வாழ்ந்துட்டு போகிறாங்க. அதுதான் உண்மையான அன்பு என்கிறாங்க. அந்த அன்பு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளே தான் இருக்காது, அது வெளியில் தேடவில்லை. அதுதான் என்ன செய்கிறாரு அப்படின்னா ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்வார், அன்பின் வலியது உயிர்நிலை அப்படிங்கிற. அன்பின் தன்மை வந்து என்னது, நம்மளுடைய உயிரின் தன்மை. அதை நீங்கள் போய் வெளியில் தேடாதீங்க, நமக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் என்ன செய்யும், நமக்கு வளரும். சரிங்களா? அதுதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் கீதையில் வந்து, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். நீ ரொம்ப கோவக்காரன், நான் ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்னது கடைசியில் கோவக்காரன். உங்கள் சுற்றி உள்ள நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா என்னது உங்கள்கிட்ட கோவப்படுத்துகிறவங்களுக்கும் என்னது நீங்கள் நல்லா உங்கள் பாசத்தை கொடுத்தீங்க அப்படின்னா என்னது, உங்கள் அன்பை கொடுத்தீங்க அப்படின்னா என்னது, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், வளரும். அப்போ உங்களை சுற்றி உள்ள அன்பானவர்கள் இருப்பாங்க, நீங்களும் அன்பானவர்கள் மாறுங்க. இதே நிறைய விஷயத்தை சொல்லலாம். சரிங்களா? அப்போ அன்பு என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரணும். அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லலாம். இப்போ நான் இதுமாரி பேசுகிறத பார்த்துட்டு நிறைய பேர் நான் தனியப்பட்ட முறையில் வகுப்படுக்கும் போது அவங்கள்ட்ட பேசுவேன். அப்போ பேசும்போது அவங்களாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வேறு இந்த காலத்தில் இப்படிலாம் இருந்தால் நம்ம தலையில் ஏறி மிளகா அரைச்சிட்டு போடுவாங்க சார், அந்த அளவு என்னது இந்த காலத்தில் உள்ளவங்க இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம செய்கிறவங்க இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதுவே ஒரு எதிர்பார்ப்பு தானே.
அப்போ அந்த இடத்துல என்னது உண்மையான அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, சரிங்களா? அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் பேரில் தான் என்னது அந்த இடத்துல நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, ஒரு பொருளை கொடுக்குறீங்க, ஒரு உறவுகிட்ட பழகுறீங்க. அப்போ அந்த இடத்துல என்னது உண்மையான அன்பு அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, இதையும் தாண்டி அப்போ நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, ஏம்மா அதே எதிர்பார்த்தானமா நீங்கள் நினைக்கிறீங்க, கொடுக்குறீங்க, அப்போ செயலை செய்கிறீங்க, இதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஏன் நம்ம நல்லது செஞ்சால் இன்னொருத்தவங்க நமக்கு நல்லது செஞ்சு நீங்கள் நினச்சி செய்கிறீங்க. ஏதோ ஒரு காலத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மை இன்னொரு காலத்தில் நமக்கு கிடைக்கும். இதுதான் சொல்லுது. அன்பு என்பது என்னது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருது. மற்றதெல்லாம் அன்பல்ல, இது வம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அன்பு வந்து யார்கிட்ட இருக்குது இல்லை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரே வீடியோவில் நிறைய போட்டோம்னாலும் என்னது உங்களுக்கு என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தோணும். அதனால் என்னதுன்னா இது அந்த உண்மையான அன்பு இப்போ நம்மள்கிட்ட இருக்கா? அதாவது கணவன் மனைவிட்ட வச்சிருப்பது உண்மையான அன்பா, இல்லை மனைவி கணவனிடம் வச்சிருப்பது உண்மையான அன்பா, பிள்ளைகள் பெற்றோர் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பா, இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பா, இதில் காதலின் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பா, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்னது உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்போடு நீங்கள் இருக்கிறனால எப்படி எந்த அளவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும், அதனால் நீங்கள் அன்பு இல்லாமல் இழந்த விஷயங்கள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் என்னச்சு உங்களுக்கு அடுத்தது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட். இது இப்படியே இருக்கட்டும். இந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது இருந்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்மள்ட்ட என்னது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆசனத்துக்கு வரும். எது என்ன செய்ய போகிறோமோ அந்த ஆசனத்துக்கு வரும். இதில் இப்போ அந்த ஆசனத்தில் பத்ம கோண உச்சி அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய பலன் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதை எப்படி தெரியுது அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இது காலம் அடைக்குங்க. பத்மாசனம் போட்டிங்க. வலது காலை எடுத்து போட்டுங்க. அடுத்து இடது காலை போட்டுங்க. இந்த ஆசனம் நம்ம வந்து என்னது பத்ம கோண உச்சி அப்படிங்கிற ரெண்டு பக்கமும் செய்யணும். வலது பக்கமும் செய்யணும், இடது பக்கமும் செய்யணும். இப்போ வந்து கையை கொடுத்தீங்க. கையை கொடுத்துக்கிட்டு கையை மேல் நோக்கி கொண்டு போனீங்களா, இந்த மேல் நோக்கி கொண்டு போங்க. கையை அப்படி கிராஸாக என்ன செய்யணும், இப்படி வலது பக்கம் இப்படி கொண்டு போகணும். சரிங்களா? தலையை அண்ணாத்தியே பாருங்கள். கை மட்டும் என்ன செய்யணும், வலது பக்கம் இப்படி போகணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப கைகளை கீழே இறக்கிங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிங்க. திரும்ப கைகளை கொடுத்து கொள்ளுங்க. திரும்ப அடுத்த என்ன செய்றீங்க, உங்களுடைய இடது பக்கம் இப்படி கைகளை கொண்டு எந்த அளவு உங்களுக்கு முடியுதோ அந்த அளவு என்ன செய்றீங்க நீங்கள் பாருங்கள். மேலே பார்க்கணும், நல்லா தலை எண்ணாத்தி பாருங்கள். கைகள் அப்படி தான் என்ன செய்யணும், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும், இன்னொரு சைடு வர சிரமமாக இருக்கும். இதில் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது எந்த அளவு முடியுதோ அந்த அளவு நீங்கள் செஞ்சால் போதுமானது. சரிங்களா? எடுத்தோடனே செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது ஒரு சைடு வரும் நல்லா, ஒரு சைடு வரதுக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம பாடி இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு வந்து என்ன செய்யும், நல்லா உங்களுக்கு வேலை செய்யும் கை. அதாவது ஏன்னா வலது பக்கமே அதிகம் வேலை செய்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நம்மளோட வலது கை செய்யும் போது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இடது கை பண்ணும்போது என்னது, இடது கைன்னு நம்ம நிறைய வேலைகள் செய்கிறதில்ல. அப்போ வந்து இடது கை வந்து என்னது ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் இருக்கும், அப்போ இறுக்கமாக இருக்கும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட்டில் என்ன செய்யும், கொஞ்சம் சில செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவு நீங்கள் செஞ்சாவே கொஞ்சம் செய்ய ஆட்டோமேட்டிக்காக என்னது ரெண்டு சைடுமே ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஆசனம் தான் என்னது பத்ம கோண உஜ்ஜி. இது செய்கிறனால என்னது ஏற்கனவே உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். உங்கள் கை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். வாத நோய் வயசான பிறகு ஏற்படக்கூடிய இந்த வாத நோய் வந்து என்னது சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது உங்களுடைய இந்த ஷோல்டர் வலி, தைராய்டு கிளாண்டு, உங்களுக்கு கழுத்து பெயின் வந்து இதில் சரியாகக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த ஆசனம். இது பேர் பத்ம கோண உஜ்ஜி. இந்த சைடில் உள்ள விலா நரம்புகள்லாம் என்னது நல்லா பலமடையும். ஓகேங்களா? இதை நல்லா எல்லாருமே செய்யுங்க. உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டையும் சொல்லுங்கள். நீங்களும் என்ன செய்யுங்க, செஞ்சு பழகுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பயிற்சிகள் என்ன செய்வீங்க, தினமும் செஞ்சு நல்ல ஒரு பலனை, நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்லா அடையும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.